ஐயோ எய்ட்ஸ் வந்திருக்கேடி சுந்தரமூர்த்திக்கு. இந்த விஸ்வத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல 2 நர்ஸ் பேசிட்டு இருந்தாங்களாம். இந்த விஸ்வம் அதை ஒட்டு கேட்டிருக்கு. ஆள்குள்ளி வியாதியாச்சு. நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு வரணுமா? ஆமா, பிரேமி அக்காக்கு தெரியுமா தெரியாதா? அதான் புரியவே இல்லை. தெரிஞ்சிருக்கும் மறைச்சிட்டா. அப்படி ஒருவேளை தெரியலனாலும் நாம சொல்ல வேண்டாமா? நம்ம கடமை இல்லையா? நாரதர் மாதிரி ஏதாவது கலகம் பண்ணிட்டே இருக்காத நீ. அப்புறம் அத்தனை கூட பார்க்க மாட்டேன், பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். ஆமா, எய்ட்ஸை வாங்கிட்டு வந்து நிக்கிறான் சுந்தரமூர்த்தி. ஏன் பல்ல கழட்டி என்ன பண்ண போற? அவன் பல்ல கழட்டு போ. முதல்ல நீ வாய மூடு. இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமா, முதல்ல அத்தை வாய்த்தான் அடைக்கணும். ஊர்வாய் எப்படி அடைப்ப? ஐயோ எய்ட்ஸ் வந்திருக்கே சுந்தரமூர்த்திக்கு. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பான்? அவன் எங்கடி பிங்கியை காணவே காணோம். அவன் இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி கிடக்கா. என்னடி எங்க கூடி கூட பேசிக்கிட்டு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். காலையில் டெம்பரேச்சர் எப்படி இருந்தது? எல்லாம் நார்மலாக தாங்க இருக்கு. தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங் கா. குட் மார்னிங். நைட் நல்லா தூங்குனியா? கார்த்தியோட விடிய விடிய பேசிட்டு இருந்தியா? இல்லைக்கா, தூங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? என்னக்கா உன் முகத்துல அந்த யூஷுவல் ஸ்மைலே இல்லை. அது இல்லாமல் எங்கள் பிரேமி அக்காவை பார்க்க நல்லாவே இல்லை. நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறேங்க. சாதாரணமாக இருக்கிற மாதிரி ஜாலியாக இருங்கக்கா. ஜாலியாக தானே இருக்கேன். நீ சொல்கிறதே சரியில்லை. ஜாலியாக தானே இருக்கேன், போதுமா? இதுக்கு அதுவே பரவாயில்ல. அக்கா, உன் முகம் கொஞ்சம் சுண்டினா போதும், என் மனசு தாங்க மாட்டேங்குதுக்கா. இங்கே வர டியூட்டி நர்ஸ் எல்லாம் உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிக்கிறாங்க தெரியுமா? எல்லாருக்கும் உன்னை பார்த்தா பொறாம. நீ இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனா போதும், ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக களை கட்டிடுதுக்கா. நிஜமா சொல்கிறேன். இங்கே ஒரு மலையாளி நர்ஸு உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, சக்கப்பிரதமன். ரொம்ப ஃபேமஸ் ஸ்வீட்டாமே இது. இதாங்க்கா அவனோட ட்ரேட்மார்க். எப்போவும் இப்படியே இருங்கக்கா. சரிங்க. அக்கா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். இட்ஸ் வெரி சீரியஸ் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். வீட்டில் பேச முடியாது. திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். இங்கே நான் ஸ்டே பண்ண ஒரு வாரத்தில் நான் சில முடிவுகள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நான் இனிமேல் உனக்கோ இல்லை இந்த குடும்பத்துக்கோ ஒரு பாரமாக இருக்க போகிறதில்ல. சுந்தரமூர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி நான் வீட்டை விட்டு போயிட மாட்டேன். ஒரு வேலை எடுத்துக்க போகிறேன். உன்னோட சுமையை இனிமேல் குறைக்க போகிறேன். எப்படியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆனோம். ஆல்ரெடி இட் இஸ் டூ லேட். பொறுப்பு எடுத்துக்க யாருமே இல்லைன்னு தான் இத்தனை நாள் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு எனக்கு தெரியும். வீட்டை எப்படி மேனேஜ் பண்றது எனக்கு சொல்லிக் கொடு. ஐ வில் டேக் ஓவர். என்னக்கா, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கே இல்லையா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம், அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கலாங்கிறத பற்றி பேசுவோம். இந்தா, நீ சாப்பிட. என்னக்கா, உன் கண்ணில் டியர்ஸா? நீ எப்பவும் இப்படிதான்க்கா ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்ப. நான் பொறுப்பெடுத்துக்கிட்டா என்ன தப்பு? சரி சரி, எடுத்துக்கலாம். அக்கா, I want to confide in you. என்னை பற்றின ஒரு விஷயம் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்லை. உங்ககிட்ட சொல்கிறேன். அதை கேட்டு நீ என்னை கோச்சக்கூடாது. திட்டக்கூடாது. அக்கா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். For more than 2 years. இடையில நான் ஒரு ட்ரக் அடிக்ட்னு தெரிஞ்ச உடனே அந்த பழக்கத்தை விட்டு ஒழிச்சாதான் என் முகத்திலே முடிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆனேன். இன்னும் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன்.
அப்பதான் தெய்வம் மாதிரி நீ வந்து என்னை காப்பாத்தின. எனக்கு ஒரு புது வாழ்வும் கிடைச்சது. அவளும் எனக்கு திருப்பி கிடைச்சா. நேற்று ஹாஸ்பிட்டல் என்னை வந்து பார்த்தா. தெரிஞ்சுது. பேர் என்ன? சந்தியாவா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? சீக்கிரமே குணமாகட்டும்னு யாரோ ஒரு பொண்ணு கார்டு கொடுத்துட்டு போயிருக்காளே, அதை வச்சு ஊகிச்சேன். அக்கா, ஐம் so happy. இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஐம் ரியலி ப்ரௌட் அபவுட் 2 things. ஒன்று, நீ எனக்கு அக்காவா கிடைச்சது. இன்னொன்று, சந்தியா எனக்கு காதலியா கிடைச்சது. காதலுக்கு என்னைக்குமே நீ எதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ bless me. ப்ளீஸ் bless me. என்னக்கா அது அன்யூஷுவலா இருக்கு? உனக்குள்ள எத்தனை விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கேன்னு மறைச்சு போயிருக்கேன்டா. அக்கா, சந்தியா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அசத்த போறேன்க்கா. நான் உன்னை பத்தி நினைச்சு ஏற்கனவே அசந்து போயிருக்கேன்டா. யூ ஆர் சச் a nice brother. சுப்புடு வாயால சபாஷ் வாங்குற மாதிரி வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி. உன் புருஷன் வீட்டில் இல்லைன்னு சொன்னியே டெலிஃபோனில், அதான் வந்தேன். எங்கே போயிருக்கான்? நங்கநல்லூர் அனுமார் கோயிலுக்கு. நங்கநல்லூரா? நல்லதாக போச்சு. அப்போ வர நேரம் ஆகும். நேற்று பஸ் ஸ்டாப்பில் எத்தனை நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமாடி? நேற்றும் பணம் கொடுக்காம நீ டபாச்சுட்ட. ஆனால் இன்னைக்கு நான் பணத்தை வாங்காமல் நான் போகிறதில்ல. நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லிட்டேனே. அப்போ கோர்ட்டில் பார்த்துக்க வேண்டியதானா? பார்த்துக்கோ. எல்லாத்துக்கும் துணிஞ்சிருக்க நீ இப்போ. ஆமாண்டா. என்ன சொன்னேன்? டா போடுற அளவுக்கு வந்துட்டியா? அப்போ கோர்ட்டு தான். சரி, கோர்ட்டில் சொல்கிறேன். நீ லண்டனில் இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். சொல்லிக்கோ. அதுவும் ஒரு நீக்ரோவோட தொடர்பு வச்சிருந்தேன்னு சொல்கிறேன். உன்னோட வாழ்ந்ததுக்கு ஒரு நீக்ரோவோட வாழ்ந்திருக்கலாம்னா. அந்த நீக்ரோ வழியாக ஒரு குழந்தை இருந்ததுன்னு சொல்லுவேன். எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே குழந்தைய கழுத்தை நெரிச்சு குப்பையோட குப்பையா குப்பை வண்டியில் போட்டுட்டேன்னு சொல்கிறேன். அப்படின்னா அவளை ஒழிச்சு கட்ட வேண்டியது தானே. ஏன் அவளோடையே வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்க மாட்டாரா? அறிவு கட்டவனே. அறிவு கட்டவன் தான். கேட்டால் சொல்லுவேன்ல கோர்ட்டில், இந்த கிராதகியை அந்த அளவுக்கு நேசிச்சுட்டே யுவர் ஆனர், இப்படி துரோகம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை யுவர் ஆனர். அழுவேன் நடு கோர்ட்டில். அப்போ ஏன் அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டேன் பாரு, பொண்டாட்டி ஓடுகாலியா போயிடுவாளோன்னு பயந்து அதுக்காக அசிங்கமான பொண்டாட்டியை எவனாவது கட்டிப்பானா யுவர் ஆனர்னுவேன். மேஜிஸ்ட்ரேட் பொசுக்குன்னு சிரிச்சிருவார். அவர் எப்படி உன்னை நம்புவார்? லண்டன்ல என்னெல்லாம் ஃப்ராட் பண்ணியிருக்கே நீ. அதுக்கெல்லாம் ஏது விட்னஸ்? நீ ஜெயில இருந்தது சொல்லுவேன். ஏது ப்ரூஃப்? நிறைய அதிகாரிகள்கிட்ட இருந்து நன்னடத்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன்ல. விஷயம் தெரிஞ்சு யார் உனக்கு சர்டிபிகேட் கொடுப்பா? என்ன சர்டிஃபிகேட் வாங்குறதா பிரமாதம்? அங்கேயும் அதிகாரிங்க தானே இருக்காங்க. அவங்க இந்த அறக்கதவுல எல்லாம் போட்டிருக்குமே புஷ் அப்படின்னு. அப்படின்னா என்ன? தள்ளு, எதையாவது தள்ளு, யாருக்காவது தள்ளு. இப்படி தள்ளி தள்ளித்தான் பலதை சாதிச்சிருக்கேன். என்னடா ப்ரூஃப் வச்சிருக்க எனக்கு எதிரா? அப்படி கேள்றி. நான் எப்பவோ வீட்டுக்கு ஒரு நீக்ரோ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்குதா உனக்கு? அவனையும் உன்னையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தனே, ஞாபகம் இருக்கா? அவன்தான் உன் கள்ளக்காதலன். எப்படி என் கிரிமினல் மூளை? அடப்பாவி. சரி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற இந்த காலத்துல உன் வைஃப்க்கு சம உரிமை கொடுத்தியான்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்பாரு, என்ன சொல்லுவ? சம உரிமைங்கிறது சரிங்க யுவர் ஆனர்.
ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி இல்லைங்களா? அதில் 2 பேரும் போகணும்னா யாராவது ஒருத்தர் பின் சீட்டில் தானே உட்காந்து போகணும். சம உரிமைன்னு கேட்டு ஒரே சீட்டில் எப்படிங்க போக முடியும்? மேஜிஸ்ட்ரேட் பொசுக்குன்னு சிரிச்சிருவார். சரியா? இப்படிப்பட்டவளோட ஏன் திரும்பவும் வாழணும்னு நினைக்கிற? பேசாம விவாகரத்து வாங்கிக்க அப்படிம்பாரு. சரிங்க சரிங்க யுவரானர், நீங்க கம்பல் பண்றதுனாலயே நான் ஒத்துக்கிறேங்க. அதனால மனசு கேட்கலைங்க. சரிங்க சரிங்க. ஆனால் எனக்கு பூவாவுக்கு வழி இல்லைங்க. ஜீவனாம்சம் வேணும், அதுக்கு உத்தரவு போடுங்க. கெஞ்சுவேன், காலை தேடி பிடிச்சி கெஞ்சுவேன். நீ சொல்றதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் நம்பிடுவாரா? நடிக்கிறது யாரு? நான் இல்லையா? அப்படி உயிரை கொடுத்து நடிப்பேன்ல. ஜீவனாம்சம் எவ்வளவையா வேணும் பாரு. விலைவாசி இருக்கிற நிலைக்கு ஒரு 10,000 இல்லைன்னாலும் 5,000ஆவது வேணாங்களாம்ப. சரி 4,000 வச்சுக்கன்னு சாங்ஷன் பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட்டு. நானும் மேஜிஸ்ட்ரேட்டு தான், நானும் அதையே சாங்ஷன் பண்ணுறேன். 4,000 திவ்ய பிரபந்தம். இந்த புஸ்தகத்தை தானே ரொம்ப நாளாக கேட்டிருந்தீரோய். ஜேம்ஸ் ஐயர் உட்காரோம், அப்படியே உட்காரோம். பாருங்க, நீர், உம்ம ஜாதி, உம்ம கோத்திரம், உம்ம கிரிமினல் பேக்ரவுண்டு, உம்ம அவதாரங்கள், அதான் முத்துப்பாண்டி, முத்துகருப்பன், முத்துகிருஷ்ணன், முத்தண்ண செட்டி, முத்துமாணிக்கம், முத்துக்குமரன், முத்துசுவாமி, முத்துராஜா, முத்துப்பிள்ளை, முத்துமணியன், கம்ப்ளீட் ஜாதகம் உம்மது என் கையில் இருக்கு. என்ன ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்க போறீரா? அவ பயப்படலையே ஓய். நீ சொல்ற வேற ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் நம்பி அவளை நான் கைவிட்டுடணும்னு பயந்து பயந்து தான் உமக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்கா. இனிமே அதுவும் கொடுக்க மாட்டா. என்ன பண்ண போறீர்? ஃபேமிலி கோர்ட்ல வருஷ கணக்கா மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து சட்ட புஸ்தகங்கள்லாம் கரைச்சி குடிச்சவன் நான். எங்கிட்ட உம பருப்பு வேகாது. இன்னும் சொன்னா நீர் என்னெல்லாம் மோசடிகளும் தில்லுமுள்ளுகளும் பண்ணியிருக்கீங்கிற விவரம்லாம் எனக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் உமக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா 40-50 வருஷ தண்டனை கிடைக்கும். ஃபுல் டேர்ம் அனுபவிக்க உமக்கு ஆயுசு போராது. பெரியாளியா நீர்? உம்ம கிரிமினல் ரெக்கார்ட்ல நீர் தமிழ் கவிதைகளை கூட விட்டு வைக்கல. பாவம், யார் யாரோ எழுதின கவிதைகள்லாம் கையாடி உம்ம கவிதைன்னு புருடா விட்டு இருந்தீர். இது பாரு போய், சில பேரை பல சமயம் ஏமாத்தலாம், பல பேரை சில சமயம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எப்பவும் ஏமாத்தின்றே இருக்க முடியாது. இது எப்படி போய் உமக்கு தெரியாம போச்சு? ஆனா ஒண்ணு, உமக்கும் தெரியாம எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கீர். தமிழ் இலக்கியங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நானே சொந்தமா ஒரு புது கவிதை சொல்ற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கேன்னா பாருமே. ஓய், மனுஷங்கிறவன் ஒரு பெரிய கிரியேஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மனிதாபிமானம் இருக்க வேண்டாமா? ஆனா இந்த மரங்கள் மாதிரியாவது இருக்க வேண்டாமா? இதை நினைச்சுதான் ஒரு கவிதை தோணித்து. மரங்கள் மனிதனுக்கு கற்றுத்தருபவை எத்தனை எத்தனை. எந்த மரமும் பூக்களை என்று கற்களை உதிர்ப்பதில்லையே. மனிதனே மனிதனே, நீ வெட்டும் போது மரத்தின் விம்மல் கேட்டதுண்டா? இந்த மரங்களில் கத்தி தீட்டவும் கட்டாரி செய்யவும் தான் கற்றுக்கொண்டாயா? வாழும் முறையை வாசிக்கவில்லையா? அடாடா, மனிதர்களிடத்தில்தான் எத்தனை நரிகள், எத்தனை புலிகள். ஆனால் மரங்களிடத்தில் மரங்களேயன்றி வேறில்லையே. எனக்கு ஒரு ஆசை, இந்த மனிதர்களிடத்தில் ஒரு மரத்தை ஏனும் காண முடியாதா? இல்லை, ஒரு மரமாக வேணும் நான் மாற முடியாதா? எப்படி என் கவிதை இப்பதான் ஸ்பான்டேனியஸா வந்தது இந்த கவிதை புஸ்தகத்திலேருந்து. சென்னிமலை தண்டபாணி எழுதினது. இதுலேருந்து கையாடல் பண்ணி தான் ஸ்பான்டேனியஸா வந்தது.
ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வை. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீர்னா என் ஃப்ரெண்டு டிஐஜி மீனாட்சி சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். குண்டாக்ஸ் ஆகிட்டு கீழே எழுந்து வெளியில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு பார்த்து சொல்ல வேண்டியவன். ஆனா எனக்கு சொல்ல மனசு வரல. ஏன் தெரியுமோ? நீர் எனக்கு குரு, தமிழ் குரு. பகவான் கீதையில சொல்லியிருக்காரு, ஓய் மஸ்சித்த சர்வதுர்கானி மத் பிரசாதாத் தரிஷ்யசி அதசேத்வம் அகங்காரான்னு சோஷ்யசி வினங்ஷ்யசி. என்ன அர்த்தம் புரியுறதா? எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு சுப்பிரமணிய சுவாமியோட, நான் புறப்படுறேன். ஓய் வாக்கிங் ஸ்டிக்கை விட்டுட்டு போறீர? அது ஞாபக சின்னமா இருக்கட்டுமே, வச்சுக்கோங்க. ஹாய் அத்தை. அத்தியா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்காம டபாய்ச்சிட்டேன். இன்னைக்கு எப்படியாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரணும்னு புடிவாதமாக இருந்தேன். ஏன் தெரியுமா? கெஸ் பண்ணத்த, இன்னைக்கு என்னோட பர்த்டே அத்தை. விஷ் என்ன என்ன இப்படி ஓடி ஒளியறீங்க? கதவை யார் சாத்திக்கிட்டது? பிங்கியா? என்னத்த பர்த்டேக்கு விஷ் பண்ண கூட கை கொடுக்க மாட்டேன்ற? இந்த கை கொடுக்கறது, கன்னத்தை கிள்றது, இந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன புதுசா இருக்கு? தள்ளி தள்ளி வர போற. ஓ, ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லா? ஐயோ, கிட்ட வராதங்கறல. என்னடா கார்த்திக், எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாங்க இன்னைக்கு. என்னடா? தள்ளி நில்லு பேசுடா. What happened? ஏண்டி அழற? எனக்கு ஒன்றும் புரியல பிரீத்தி. நான் தான் நல்லா குணமாயிட்டேனே. இந்த கை கட்டு கூட நாளைக்கு எடுத்துருவாங்க. பிரீத்தி, நீ ஏண்டி அழற? என்ன எல்லாரும் பெருவியாதிக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. என்னாச்சுமா? ஏன் அழற? எல்லாருக்கும் என்ன ஆச்சுங்க? என்ன இது? ஏன் இப்படி கட்டி பிடிக்கிறீங்க? தாய் செய்ய இருந்தாலும் வாயு வயிறு வேற தானே. நம்மள ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? வியாதின்னு வந்தப்புறம் அம்மா பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சுந்தரமூர்த்தி, சும்மா இருக்க போறியா இல்லையா? நீ எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? பாதிக்கப்பட்டவனுக்கு தான் முதல்ல தெரியணும். அப்பதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க முடியும். சுந்தரமூர்த்தி, உன் பிளட் ரிப்போர்ட் HIV பாசிட்டிவா? உனக்கு எய்ட்ஸ் இருக்கா? இங்க என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு? இந்த விவரம் நான் யார் சொன்னா உங்ககிட்ட? யார் சொன்னா என்ன? இவனுக்கு இந்த வியாதி இருக்குங்கிறது உண்மைதானே?
இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியும். தெரியுமா? அதுக்காக ஊர் பூரா தண்டனை போட சொல்றியா? அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லலைன்னா எப்படி? உனக்கு தெரிஞ்சு கணத்துல பட்ட கல்லாட்ட நீ கம்முன்னு இருந்துட்ட. ஆனா விஸ்வம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி மூடி மறைக்கலாமா? வீட்டுல நீ ஒரு திருக்கிய அதான் மறைச்சேன். ஆமா, ஊனா என்ன போட்டு தோச்சு உலத்தி எடுங்க ஆளுக்காளு. இப்படி ஒரு ரோகத்தை வரவழைச்சிட்டு இருக்கானே, எல்லாருக்கும் உபத்திரவமா. ஊர் பூரா மேஞ்சிருக்கான், அதான் இப்படி வந்திருக்கு. சீ, முதல்ல டெட்டால போட்டு வாயை கழுவு. பின்ன எப்படி வந்திருக்கு இந்த வியாதி? இவனுக்கு எப்படி டாக்டர் எய்ட்ஸ் வந்திருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணோடையும் தொடர்போ சகவாசமோ கிடையாது. உடலுறவுனால தான் எய்ட்ஸ் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. உங்கள் தம்பி ட்ரக் அடிக்ட் ஆகிருந்தப்ப இவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாருக்காவது இந்த வியாதி இருந்திருக்கலாம். அவன் யூஸ் பண்ண அதே சிரஞ்சை இவனும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது வழியாக இவனுக்கும் இந்த வியாதி வந்திருக்கலாம். தட் இஸ் ஒன்லி பாசிபிலிட்டி. போதை ஊசி பழக்கத்தில் தான் இது வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுதா? நாக்குல நரம்பே இல்லாம ஊரை மேய்ஞ்சிருக்கான், அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரியாத. சுந்தரமூர்த்தி, அழாதடா, அழாத. லைஃப்ல எல்லாத்தையுமே சேலஞ்சா எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு ஆசையா வீட்டுக்கு வந்தான் தெரியுமா? அவனை அழ அடிச்சு டோட்டலா டிமாரலைஸ் பண்ணிட்டியே, திருப்தி தானே உனக்கு? சுந்தரமூர்த்தி, ஒரு ரூமுக்கு போ. ரூமுக்கு போறதா? எப்ப அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்புறம் எப்படி அவன் இந்த வீட்டுல இருக்க முடியும்? உன் மாமியார் வீட்டுக்கு வேணா அனுப்பி வைக்கட்டுமா? சுந்தரமூர்த்தி, உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ, போடா. அக்கா, அப்ப நான் எங்க இருக்கிறது? என்னடா சொல்ற? எங்க இருக்கிறதுனா என்னடா அர்த்தம்? என் ரூம்ல எப்படிக்கா அவனை வச்சுக்கிறது? கூட பிறந்தவங்களெல்லாம் பாரு, நீங்க யாரும் அவனை வச்சுக்க வேண்டாம், பெத்த வேண்டாம், என் ரூம்ல வச்சுக்கிறேன். சிங்கிள் பெட்ரூம், அது எப்படி சரியா இருக்கும்? அவன் ஏ ரூம்லயே இருக்கட்டும். பிரேமி, 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 நம்ம ரூம்லயா? அப்ப நான் நீ பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு கேர்ள்ஸ் ரூமுக்கு போற. ஏற்கனவே 3 இருக்குங்களே அந்த ரூம்ல, யமன்கள். நீ 4வது எவனா போ. இப்பயே உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ற. பிரேமி, இடத்த காலி பண்ணு. சிச்சி, அழாத, கண்ணு தொடச்சுக்கோ. Why is God so cruel to me, Akka? Why? கடவுள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நான் எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன்டா. ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. எனக்கு இருந்த டென்ஷன்ல உன்னோட பிறந்த நாளை கூட விஷ் பண்ண மறந்து போயிட்டேன்டா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.